ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர். மகா பெரியவா சரணம். நாளை மே 30 பௌர்ணமி. 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் நாள். கல்லுப்புடன் இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து வைத்து விடு. நீயே போதும் போதும் என்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில இது செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நாளைய தினம் அப்படின்றது ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி நாள். சரியா சொல்லணும்னா பௌர்ணமி திதின்றது நாளைக்கு 12:15க்கு மேலதான் ஆரம்பிக்குது. அதனால 12:15க்கு அப்புறமாவே இப்படிப்பட்ட ஒரு எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு பௌர்ணமி திதின்றது உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத மாற்றுகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா இந்த பௌர்ணமி திதி நாட்கள்ல இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலியமா, அதாவது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா பார்க்கக்கூடிய கல்லுப்போடு இந்த ஒரு விஷயத்த சேர்த்து வைப்பது மூலியமாகவே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்க வேண்டாங்க. நீங்க முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக தான் இருக்க போகுது. கட்டாயமா சொல்றேன், இந்த ஒரு பரிகாரத்தை யாரும் தவற விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக தான் இது இருக்குது. அதனால நிச்சயமா இந்த ஒரு பரிகாரத்தை தவற விடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான். நீங்க ரொம்ப கஷ்டப்படணும்னா அவசியமே கிடையாது. அதாவது உங்களோட வீட்டுல கல்லுப்பு நிச்சயமா இருக்கும். கல்லுப்பு இல்லாத வீடுன்றது கிடையாது. அப்படி கல்லுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதோடு இந்த ஒரு விஷயத்தை எடுத்து சேர்த்து மட்டும்தான் வைக்க போறீங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. அப்படி இந்த ஒரு பொருளை எடுத்து சேர்த்து வைப்பது மூலியமாவே உங்க வாழ்க்கையில 1-2 நாள் இல்லைங்க, உங்க வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாட்கள் பட்ட இந்த செல்வ கடன் அப்படின்றது மொத்தமா உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கிடும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இது அமையும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா போட்டு யோசிச்சு குழப்பிக்காம உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப காலமா பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் தீரணுன்றதுக்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அதுக்கு ஏற்ற ஒரு பரிகாரமா இது அமையும்ன்றதுனால நீங்க தாராளமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கலாங்க. இதை செஞ்சு முடிக்கும் போது சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க செஞ்சு முடிச்ச அந்த கணத்துல, அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்போடு சேர்த்து வச்ச அந்த நிமிஷத்துல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம். இதை ஏன் 100 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நாள் சொல்றேன் பார்த்தீங்களா? மாதத்தில் 2 பௌர்ணமி நாட்கள் அமைஞ்சும் அந்த ஒரு பௌர்ணமி நாள், அந்த 2ல ஒரு பௌர்ணமி நாள் 2 நாட்களில் வருவதும், அந்த 2வது நாட்கள் வருவதற்குள்ள முதல் நாளிலே வைகாசி விசாகம் அமைவதும், அதுவும் மாதத்தினுடைய கடைசி நாளும் தொடக்க நாளுமாக இருப்பதும் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக பார்க்கப்படுது. நான் தெளிவா புரியுதுங்களா? மாதத்தில் 2 பௌர்ணமி. இந்த மாதம் மே மாதத்துல முதல் நாளும் பௌர்ணமி, கடைசி நாளும் பௌர்ணமி. அதாவது மாதத்தில் 2 பௌர்ணமியும், அது மாதத்தினுடைய கடைசி 2 முதல் நாள் 2ஆம் நாள் அப்படின்னு அமையுது. புரியுதுங்களா? 1ஆம் தேதி பௌர்ணமி, 31 பௌர்ணமி. அது மட்டும் இல்லாம ஒரு பௌர்ணமி 2 நாட்களாக வருது. அதாவது நாளைக்கு 30ஆம் தேதி ஆரம்பிச்சிருது, ஆனா முடிவுன்றது 31ல இருக்குது. புரியுதுங்களா? அந்த திதின்றது முடிவு 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு, மத்தியானம் வரைக்கும். அதனால 2 திதிகளை கொண்டு அமைஞ்சும் வைகாசி விசாக நாளுக்கும் சேர்த்தும் வந்து அமைஞ்சிருப்பது இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக ஒரு உண்மையான நாளாக இருக்குது. அதனாலதான் இந்த ஒரு பௌர்ணமி நாளை தவற விடாதீங்க. உங்களுடைய வீட்டில் கூடிய கல்லுப்போடு இதை சேர்த்து வைங்க. இது 100 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நாளுங்க. இந்த 100 வருஷத்துக்கு வரக்கூடிய நாளை நீங்க தவற விட்டுறாதீங்க. கட்டாயமா நீங்க தவற விட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தான் வருத்தப்பட போறீங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால யோசிச்சு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யணும், என்ன செய்யணும்ன்றத நான் தெளிவா சொல்றேன். அதுக்கப்புறமா செய்யுங்க. அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. சரிங்களா? முதல் விஷயமாக இந்த ஒரு விஷயத்த யாராக இருக்கணும்னு சொல்லிங்க தாராளமாக செய்யலாம். இதை உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்போடு தான் வைக்க போறீங்க. அதனால நீங்க குளிச்சிருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும்னு எந்த ஒரு தடைகளும் கிடையாது, கட்டுப்பாடுகளும் கிடையாது. விருப்பம் இருப்பவர்கள் தாராளமாக உங்களுடைய வீடுகளில் இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியும். முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் உறவினர்கள் கூட சொல்லலாங்க, தப்பு கிடையாது. ஆனா இதை நீங்க செஞ்சேன்னு சொல்றதை விட இந்த ஒரு பதிவு மட்டும் அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. இப்படிலாம் செய்யலாம்னு சொல்றாங்கப்பா, இது என்னன்னு பாருங்க அப்படின்னு பதிவு மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா அப்படி செய்வதுன்றது கட்டாயமா நீங்க சொல்லி இதாகக்கூடாதுங்க. அதனால நீங்க பதிவு மட்டும் அனுப்பிவிட்டாலே போதுமானதாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணுன்றதை பார்க்கலாமா? முதல் விஷயம், இதற்கு தேவையான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கல்லுப்பு தான். கல்லுப்பு மட்டும் இருந்தாலே போதுங்க, வேற ஒண்ணுமே தேவையில்லை. கல்லுப்பு மட்டும் வச்சுதே இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட முடியும். அதாவது கல்லுப்பு தான் அதோடு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனா கல்லுப்பு தான் இதுல முதல் முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்க எடுத்திருக்கக்கூடிய கல்லுப்புல நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை மட்டும் சேர்த்து வச்சாலே போதுங்க. கல்லுப்போடு இந்த 2 பொருள் சேர்ந்தாலே உங்களுடைய வீடுகள்லையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி
நீங்கள் படுற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையுமே இது சரி செஞ்சு வைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் நித்தம் மாறி மாறி பார்க்கக்கூடிய இந்த செல்வ பிரச்சனையை இது அடியோடு நீக்கி வைக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சாலே போதுங்க, மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் கல்லுப்பு பரிகாரம் சொல்லுவாங்க. சரி, இந்த கல்லுப்பு பரிகாரம் இப்போ எப்படி செய்யணுன்றதை நான் சொல்கிறேன். தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. முதல் விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லுப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் கல்லுப்பை டப்பாவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கல்லுப்பு டப்பா எடுத்துக்கோங்க. இல்லைங்க நான் பாக்கெட் தான் வைக்கணும்னா அப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை நீங்கள் ஒரு தாம்பழத்தில் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் உங்களுடைய பூஜையில் வச்சு செய்யலாங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு தடைகளும் கட்டப்பட முடியாது. அதாவது நீங்கள் குளிச்சலும் சுத்தப்படணும் எந்த ஒரு விஷயம் அவசியம் இல்லைங்க. அதனால் உங்களுடைய பூஜையில் வச்சு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த கல்லுப்பில் பார்த்தீங்கன்னா 2 பொருட்கள் வைக்க போகிறீங்க. முதலாவதாக ஒரு வசம்பு துண்டு, இரண்டாவதாக ₹1 நாணயம். ஒரு வசம்பு துண்டு, ₹1 நாணயம். இந்த 2 பொருட்களை மட்டுமே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களோடு இந்த கல்லுப்போடு சேர்த்து வைங்க. இந்த மகாலட்சுமியோட அம்சம் பெற்றக்கூடிய பொருளும் சந்திரபவனுடைய வெள்ளை நிறுத்தக்கூடிய அரிய பொருளாக இருக்கக்கூடிய இந்த 2மே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2 பொருட்கள் போதுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எளிமையான ஒரு பொருளாக இருக்கும். கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத நன்மைகள் நடப்பதற்கும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண்பதற்குமான எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்குது. அதனால நிச்சயமா இதை தவற விட மாட்டீங்கன்னு நம்புறேன். அதனால நீங்கள் கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்யலாங்க. இது கல்லுப்பு பரிகாரம். இந்த கல்லுப்பு பரிகாரத்தை கட்டாயமா செஞ்சு பாருங்க. முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில இந்த பௌர்ணமி நாட்களில் இதை செஞ்சு முடிக்கும் போது நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது, இதெல்லாம் மாறாது, இதெல்லாம் இப்படியே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டீங்களோ அது அனைத்தையுமே இது மாற்றி வைக்கும். அது அனைத்தையுமே இது சரி செஞ்சும் வைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை மாறி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிருப்பதற்கான எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்க போகுது. கட்டாயமாக நீங்களும் சரி, உங்களுக்கு தொடர்புடைய நபர்களையும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள். முழுக்க முழுக்க அவர்களுடைய வாழ்க்கையில் இது பிரச்சனைகள் இல்லாத மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. நீங்களும் இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பாருங்க. நிச்சயமா இந்த பௌர்ணமி தினம் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய தினமாக நாளைக்கு அமையும். பௌர்ணமி தினத்தை மறந்துடாம தவறிடாம இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு 2 நாட்கள் இருக்குதுங்க. நாளைக்கு மதியானத்துக்கு பிறகுலேருந்து அதுக்கு அடுத்த நாள் காலையில முடிகிற வரைக்கும் நீங்கள் எப்போ உங்களுக்கு சரியான நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிருங்க. கண்டிப்பா இது உங்க வாழ்க்கையில் எதெல்லாத்தையும் இழந்துட்டு நீங்க வருத்தப்பட்டு கஷ்டப்படுறீங்களோ அது அனைத்தையுமே உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் அமைச்சு கொடுக்கும். எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்தது போல் நடப்பதற்கு நாளை தினத்தை நீங்கள் தவற விடாதீங்க. நம்புங்கள். முழுவதுமான நனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஆறுதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக இது மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதில் வச்சிருக்கக்கூடிய இந்த 2 பொருட்கள் என்ன செய்யணும், அதை 2த்தையும் அப்படியே வைங்க. அது தாம்பட்டிலிருந்து ஒரு மஞ்சள் நிற துணியில் வச்சு உங்களுடைய பூஜையில் வச்சிருங்க. அதாவது சமையல் கட்டில் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா பூஜையில் எடுத்து வச்சிருக்கேன். அது போதும், வேறு எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்கு செல்வம் இதாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும் அந்த கல் உப்பு கரைச்சிருங்க. மற்ற 2 பொருட்களையும் பூஜை அறையிலே வைங்க. அப்படின்னா பானையில் வைங்க, தப்பு கிடையாது. நம்புங்கள், நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.